ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பார்க்குறக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து முதல் மாவட்டமாக அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு ஆரம்பித்து வந்து வைத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இதுக்கு மேலே வந்து கட்டாயம் ரிசல்ட் வந்து அடுக்கடுக்காக ரிசல்ட் அப்டேட்டு கொடுத்துட்டு வந்து இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் கொடுத்து ஒரு 3, 4 நாட்கள் வந்து ஆயிடுச்சு. இனிமேல் அப்டேட் கொடுக்கல இல்லையா? ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக ரிசல்ட் இதுக்கு மேலே அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நாளை முதல் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகி வருது. சில ரேஷன் கடையுடைய ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஊழியர்கள் அனைவருமே எந்த மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, கூட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு என்ன அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அதே மாதிரி முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி வந்து இருக்க போகுது, என்னென்ன ப்ராசஸிங்கெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கலை. அந்த மாவட்டத்துக்கெல்லாம் எப்படி ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னா, தொடர்ந்து அப்டேட் கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து கொடுக்குறவங்க ஒரு 2 நாட்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி அடுத்த 2, 3 நாட்களுக்கு கழித்து ரிசல்ட் கொடுப்பாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இது வரைக்குமே இது மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நீங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வந்துட்டே வந்து இருக்கும். அதில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இருந்தாலுமே இந்த வேலையில் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. நிறைய குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு. இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட் இது வரைக்குமே ஒரு 6, 7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே அப்டேட் வந்து ஆகலை. பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இருந்து முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதைத் தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை முதல் மாவட்ட வாரியாக ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கோவை, சேலம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த திருவண்ணாமலை, சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கட்டாயம் அப்டேட் ஆகலாம் அப்படின்றத ஒரு அஃபிஷியலாகவே இன்று வந்து தான் சற்று முன் வந்து ஒரு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. சில ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கேன். யாருக்குன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குனாலும் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து வெளியாகலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம வந்து செக் பண்ணியே இருக்கணும். செக் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வந்தவுடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளேயே லிங்க் வந்து இருக்குது. அந்த நீங்கள் வந்து நம்ம சேனல் இருக்குது. அதை நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு அப்படியே வந்து வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கும். அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படி தான் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேமு, உங்களுடைய ரிஜிஸ்டருடைய ரிஜிஸ்டர் நம்பரு நம்ம 3 அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இருக்கும். இது மாதிரி தான் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் அடுத்தது என்ன ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்றத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி காலையிலேருந்தே ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வந்து வெளியாகி வருது. அதனால் கட்டாயம் இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாரும் பயப்பட தேவையில்ல, ரிசல்ட் வராது அப்படின்றத நிறைய வதந்திகள்லாம் பரவிட்டு இருந்த நிலையில்
இப்போ முதல் மாவட்டமாக திருப்பத்தூருக்கு பப்ளிஷ் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் அடுக்கடுக்காக இந்த நாளை முதல் மாவட்ட வாரியாக ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இனிமேல் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான நேர்காணலே நடக்கலை. அது எப்போ தேதி அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஸோ இதில் சேல்ஸ்மேன் வந்து பேக்கர் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து ஸோ வெளியாகிடும். இந்த ப்ராசஸிங்கில் அடிப்படையில் செயல்படும் அப்படின்ற டிஆர்எஃப் மூலமாக ஸோ தகவல் வெளியிட்டுட்டாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸிங் நடந்து கொஞ்சம் சில டிலே ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து ஸோ இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஸோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடுச்சு அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் என்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு தான் தெரியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய இதுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கணக்கெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரில் பக்கத்தில் தான் வந்து கொடுப்பாங்க. வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஸோ வேலையை ஒரு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6, 7 மாதங்களாகவே வெயிட் பண்ணியிருந்த நிலையில் வந்துடுச்சு. ஸோ அடுத்தடுக்காக நம்மளுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே அப்டேட் கொடுக்காம இருந்து வந்துட்டாங்க. ஏற்கனவே 2024 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் மாதத்துல தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 2 மாதங்களுக்கு முன்னாடியே அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. கூடிய ப்ராசஸிங் வந்து விரைவில் வந்து முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடந்து வந்து ஸோ முடியல. இருந்தாலும் விரைவில் நாங்கள் வந்து முடித்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அடுக்கடுக்காக மீண்டும் நாளை முதல் ரிசல்ட் மாவட்ட வாரியாக அப்டேட் வந்து வெளியாக போகுது. சில ரேஷன்களுடைய ஸோ தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னுரிமையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இதில் வந்து பெண்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்க்கும்போதே பெண்களே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20, 30 பேருக்கு மேலே செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியேறிச்சு. கட்டாயம் இப்போ வந்து பார்த்தாக பெண்கள் நிறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அதுவும் முதலும் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. முதல் பட்டதாரி, ஸோ அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே பெண்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ அடுக்கடுக்காக நம்மளுக்கு நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.